வணக்கம் நண்பர்களே, நான் அருண்குமார் பானு ஃபார்முலேஷன்ஸ்லேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு நாம லோ காஸ்ட்ல டிடர்ஜென்ட் பவுடர் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. மேக்கிங் வீடியோ முடிச்ச பிறகு இந்த லோ காஸ்ட் டிடர்ஜென்ட் பவுடரோட வாஷிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், இதை ஜனங்க வாங்குவாங்களா, இதை மார்க்கெட்டிங் பண்ண முடியுமா அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாங்க. இந்த ஃபார்முலாவில் நான் பயன்படுத்தி இருக்கிற மூலப்பொருட்களோட விலை இந்தியா மார்ட்லேருந்து எடுத்திருக்கேன். இந்தியா மார்ட்ல 4 ஸ்டார் வாங்கின சப்ளையர்ஸ் அவங்க கோட் பண்ண ரேட்டு தான் நான் எடுத்திருக்கிறேன். அதை நான் இங்க டிஸ்பிளே பண்றேன். இப்போ மேக்கிங் வீடியோக்குள்ளே போயிடலாம். மொத்தம் நம்ம 4 ஃபார்முலா ரெடி பண்ணியிருக்கிறோங்க. மூலப்பொருட்களின் அடக்க விலை 20 ரூபா ஒரு கிலோக்கு வர மாதிரி ஒரு ஃபார்முலா, 25 ரூபா வர மாதிரி இன்னொரு ஃபார்முலா, 30 ரூபா வர மாதிரி இன்னொரு ஃபார்முலா, அடுத்து லோ காஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது 40 ரூபாய்க்கு வர மாதிரி இன்னொரு ஃபார்முலா. டிட்டர்ஜென்ட் பவுடர் ஃபார்முலேஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தாங்க, ஈஸியான ப்ராசஸ் தான் அது. ஸோ எல்லா மெட்டீரியல்ஸும் 1 by 1 நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு டிட்டர்ஜென்ட் பவுடர் கிடச்சிடும். ஏற்கனவே நம்ம ப்ரீமியம் குவாலிட்டி டிட்டர்ஜென்ட் பவுடர் ஃபார்முலேஷன் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அப்போ நம்ம ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் அந்த ப்ராசஸ் எப்படி பண்ணணும், ஒவ்வொரு மெட்டீரியலும் ஆட் பண்ணும்போது அந்த மெட்டீரியல் என்ன ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த மேக்கிங் வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலை. அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ நம்ம வீடியோவில் மூலப்பொருட்களின் அடக்க விலை 40 ரூபாய்க்கு வர்ற மாதிரி ஒரு டிட்டர்ஜென்ட் பவுடர் செஞ்சு பார்க்கலாங்க. டிட்டர்ஜென்ட் பவுடர் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா கெமிக்கல்ஸும் ஃபார்முலாவில் கொடுத்துருக்கிற அளவு எடுத்து வச்சுக்கிட்டேங்க. ஃபார்முலாவில் என்ன ஆர்டரில் கொடுத்துருக்கோ அதே ஆர்டரில் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணணுங்க. ரா மெட்டீரியல்ஸோட குவாலிட்டி ரொம்ப முக்கியங்க. ரொம்ப ஈரமாக இருந்ததுன்னா லம்ஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம், தேவைப்பட்டால் ஜலிச்சு கூட எடுத்துக்கலாம். நீங்கள் என்னோடய பேட்ச் சைஸ் 500 கிராம்ஸ் தாங்க, அதனால் நான் மேனுவலாக பண்ணிடுறேன். பட் டிட்டர்ஜென்ட் பவுடர் பிஸ்னஸாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க மேனுவலாக பண்ண முடியாது, அது மேனுவலாக பண்ணவும் கூடாது. அது இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் மெத்தட்ஸ் இருக்குது. ஆனால் கெமிஸ்ட்ரி சேஞ்ச் ஆகாதுங்க. என்ன மெட்டீரியல்ஸ் எடுக்கிறோமோ என்ன காம்போசிஷன் எடுக்கிறோமோ அது இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ் பண்ணும்போதும் சரி, எவ்வளோ பெரிய பேட்ச் சைஸ் பண்ணாலும் சரி, அது சேஞ்ச் ஆகாது. ஏற்கனவே நம்ம ப்ரீமியம் குவாலிட்டி டிட்டர்ஜென்ட் பவுடர் பண்ணும்போது ஒவ்வொரு மெட்டீரியல் ஆட் பண்ணும்போதும் எதுக்காக அந்த மெட்டீரியல் ஆட் பண்ணுறோம், அது என்ன ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோங்க. ஸோ அதனால் நம்ம அந்த பார்ட் இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணிடலாம். ஆசிட் ஸ்லரி டிட்டர்ஜென்ட் பவுடரில் ஒரு தவிர்க்க முடியாத மெட்டீரியலுங்க. ஆனால் எந்த ஸ்டேஜில் அதை நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஒவ்வொரு ஃபார்முலேஷன்ஸ்க்கும் அது சேஞ்சஸ் ஆகும். அதில் என்ன பாயிண்ட்டுன்னா, மேனுவலாக நான் பண்ணுறதுனால சொல்கிறேன். மேனுவலாக பண்ணும்போது நான் ஆசிட் ஸ்லரியை கீழே ஊற்றின உடனே, ட்ராப் பண்ண உடனே அது எந்த போர்ஷனில் கீழே விடுதோ அந்த போர்ஷனில் இருக்கிற மெட்டீரியல் இன்ஸ்டண்ட்டாக பர்ன் ஆகிடும். ஸோ அந்த மெட்டீரியல் எஃபிஷியன்சி லூஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஃபில்லர்ஸ் இருக்கும்போது ஆசிட் ஸ்லரி ஆட் பண்ணுறது ஒரு பெட்டரான சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸாக பண்ணும்போது அவங்க ஸ்ப்ரே பண்ணி பண்ணுவாங்க, ஸ்ப்ரே மெத்தடில் பண்ணுவாங்க. ஸோ அது இன்னும் ஒரு பெட்டரான சாய்ஸ். ஸோ எல்லா மெட்டீரியல்ஸும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு டிட்டர்ஜென்ட் பவுடர் கிடச்சிருச்சுங்க. இதை நம்ம ஒரு 1 டே பொறுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 1 டே ஆகிடுச்சுங்க. இதுதான் டிட்டர்ஜென்ட் பவுடரோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ். மார்க்கெட்டில் இந்த ப்ரைஸ்க்கு கிடைக்கக்கூடிய மற்ற டிட்டர்ஜென்ட் பவுடர் கூட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கணும். பிஹெச்சும் செக் பண்ணிடலாங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு 100 ml வாட்டரில் ஒரு 1 கிராம் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம் அந்த சொல்யூஷனோட பிஹெச் என்னன்னுட்டு. 10-11 கிட்ட இருக்குது. டிட்டர்ஜென்ட் பவுடருக்கு பிஹெச் 10க்கு மேலே தாங்க இருக்கும். இது ஓகே தான். இதுக்கு 2 ஆன்சர் நம்ம சொல்லலாங்க. ஒன்று டெக்னிக்கல் ஆன்சர், இன்னொன்று லாஜிக்கலான ஆன்சர். டெக்னிக்கல் ஆன்சர் என்னன்னா, என்னோட வாஷிங் பெர்ஃபார்மன்ஸ் ப்ரீமியம் குவாலிட்டியான இல்லைன்னா ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியான டிட்டர்ஜென்ட் பவுடர் கூட கம்பேர் பண்ணோம்னா குறைவாக இருக்கும். இதுதான் டெக்னிக்கல் ஆன்சர். லாஜிக்கல் ஆன்சர் என்னன்னா, லாஜிக்கல் ஆன்சர் ஏன் முக்கியம்னா, பிஸ்னஸை நம்ம டெக்னிக்கலாக மட்டும் அப்ரோச் பண்ணக்கூடாது, லாஜிக்கலாகவும் அப்ரோச் பண்ணணும். லாஜிக்கல் ஆன்சர் என்னன்னா, இந்த டிட்டர்ஜென்ட் பவுடர் யார் வாங்குவாங்க,
யார் கஸ்டமர்ஸ்? இந்த பட்ஜெட்ல டிடர்ஜென்ட் பவுடர் வேணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் வாங்குவாங்க, அவங்க தான் கஸ்டமர்ஸ். அவங்க இதை எதன் கூட கம்பேர் பண்ணுவாங்கன்னா, இந்த பட்ஜெட்ல மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய மற்ற பிராண்டு கூட தான் கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி மற்ற பிராண்டு கூட கம்பேர் பண்ணும்போது, இந்த பட்ஜெட்ல மற்ற பிராண்டு கூட கம்பேர் பண்ணும்போது இதனோட வாஷிங் பெர்ஃபார்மன்ஸ் ஈக்குவலாவோ பெட்டராவோ இருக்கும். ஸோ அந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, 20 ரூபாய்க்கு ஒரு டிடர்ஜென்ட் பவுடர் நம்ம செய்யறோம்னா, நம்ம கம்பேர் பண்ணும்போது 20 ரூபாய்க்கு மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய மற்ற பவுடர்ஸ் கூட கம்பேர் பண்ணி பார்க்கணும். 25 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய டிடர்ஜென்ட் பவுடர் கூட வாஷிங் பெர்ஃபார்மன்ஸ் கம்பேர் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இதுக்கு வாஷிங் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். லோ காஸ்ட் டிடர்ஜென்ட் பவுடருக்கு பெரிய மார்க்கெட் இருக்குங்க, அதிகமா டிமாண்டும் இருக்கு. இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். யார் இதை வாங்குவாங்கன்னா, ரூரல் ஏரியால இருக்கிற மக்கள் இதை வாங்குவாங்க. இந்தியாவோட மொத்த பாப்புலேஷன்ல 65 to 70% பாப்புலேஷன் வந்து ரூரல் பீப்புள் தான். கடைசியா இந்தியன் கவர்மெண்ட் எடுத்த சென்சஸ் படி 2011ல 69% ரூரல் பீப்புள் இருக்கிறாங்க. அதாவது 2/3க்கும் மேல இது. அது மட்டும் இல்லாம இந்த மீதி இருக்கிற 1/3 பாப்புலேஷன்லயும் இதை வாங்குவாங்க. எப்படின்னா, மீதி இருக்கிற 1/3 பாப்புலேஷன்ல ஹாஸ்டல்ஸ் இருக்கும், ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும், இந்த லாட்ஜஸ், ஹோட்டல்ஸ் இருக்கும். இன்னும் இல்லைன்னா சாதாரணமா இந்த ஏ சென்டர், பி சென்டர் கஸ்டமர்ஸ் கூட இதை வாங்குவாங்க. அவங்க பிராண்டடா ஒரு காஸ்ட்லியா ஒரு டிடர்ஜென்ட் பவுடர் வாங்கினாலும் ரஃப் அண்ட் டஃப் யூஸ்க்கு லோ காஸ்ட்ல ஒரு டிடர்ஜென்ட் பவுடர் வாங்கி வைக்கிறது வழக்கமா வச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கு மார்க்கெட் இருக்கு. ஆனா ஒரு மிஸ்டேக் நம்ம பண்ணக்கூடாது. என்னன்னா, லோ காஸ்ட் டிடர்ஜென்ட் பவுடர் பண்ணும்போது அதுக்கு என்ன மார்ஜினோ அந்த மார்ஜின் பிக்ஸ் பண்ணி அந்த மார்க்கெட்ல சேல்ஸ் பண்ணும்போது ஈஸியா மார்க்கெட் ஆயிடும். ஆனா மார்ஜின் எக்ஸ்ட்ரா பிக்ஸ் பண்ணி வெறும் கவர் மட்டும் நல்ல கவரா, ஷைனிங்கான கவரா போட்டு வேற மார்க்கெட்ல பண்ணும்போது டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க, கெட்ட பேர் வரும், இது ஃபெயிலியர் ஆகும். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகிறது.